அந்த டிஎம்கே கிட்ட ரொம்ப நெருங்காதீங்க. டிஎம்கே கிட்ட ரொம்ப நெருங்கினாங்க அப்படின்னா அந்த ஆக்டரோட கெரியர் டவுன் ஆகிடுது. பிப்ரவரி 17 சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள். அவருக்கு நம்ம சேனல் சார்பாக இதயம் கிடைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக ஒரு ரஜினி ஃபேன் எந்த அளவுக்கு க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா தலைவரோட ரசிகர் அவர். 2022 பாபா படம் பேனர் கட்டியிருக்கார் அவர் திருச்சியில். ஸோ அது என்ன என்னை பொறுத்தவரை ரஜினி ரசிகர் ஒரு பெரிய அளவுக்கு வர்றது அப்படி எக்ஸாம்பிள் நான் சிவகார்த்திகேயன் தான் கருது வேணும். எல்லாருக்கும் தைரியமாக சொல்கிறது அவர் தான். ரஜினி ரசிகராக ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அவர் தான். ஒரு பெரிய அளவுக்கு வந்துக்கார் பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சிவகார்த்திகேயன். இப்போ அவருமே டிஎம்கே பக்கமாக போய் சேர்ந்து அவர் இப்போ பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாருன்னு நம்ம தோணுது. ஆனால் பொதுவாக மறைந்த சோ அவர்கள் சொல்லுவார், பொதுவாக இனி ஃபிலிம் ஸ்டார் இப்போ டிஎம்கே கிட்ட க்ளோஸாக போனாங்கன்னா அவங்க படம் ஓடாது அப்படிம்பார். சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சூர்யா தான். அவர் எப்போ டிஎம்கே பார்த்து ஜால்தா போட ஆரம்பித்தாரோ, எப்போ கண்ணபடி பேசி அவர் ஒரு படம் எடுத்தார், இதை வச்சு கதையே மாற்றி ஜெய் பீம்னு சொல்லிட்டு அதை பொய் பீம்னு பண்ணி இந்த மாதிரிலாம் ஓடிடியில் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த படமே ஓடலை வருது. பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓட மாட்டேங்குது. கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்காரு சூர்யாவும் ஜோதிகாவும் அவங்க பங்குக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நான் கோவிலுக்கு போகல அப்படிலாம் கதை விட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நடக்கும் சிவகார்த்திகேயனோட இதில் ஃபிலிம் கேரியர்னு நமக்கு தோணுது. நடக்க ஆரம்பிச்சிச்சு. பராசக்தி படம் ஓடலை. ஏன்னா சிவகார்த்திகேயனோட கோர் ஆடியன்ஸ்னு பார்த்தோம்னா குழந்தைங்கள் தான். அவங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் ஈஸியாக ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. நான் 2011 ஃபஸ்ட்டு படம் இவங்களோட தனுஷ்கோடி நடிக்கும் போது பார்த்தோம்னா டைரக்டர் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். பட் அவங்களே சொல்லியிருந்தாங்க, நான் அவரை பாதுகாக்க வேண்டியது சிவகார்த்திகேயனை குழந்தைங்கள்கிட்டேருந்து சுற்றி மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. அதனால் அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருந்ததுன்னாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார். இப்போது ஃபேமஸ் தான் அமாங்ஸ்ட் கிட்ஸ், நோ டவுட். அதனால் அவர் அந்த அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரை வச்சுக்கணும். ஏன்னா பொதுவாக ஒர்க் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ், நாட் ஆன் யுவர் வீக்னஸ் அப்படிம்பாங்க. அவரோட கோர் ஸ்ட்ரென்த் குழந்தைங்களோட அபிமானம் பெற்றது தான். ரொம்ப கஷ்டம் அது அபிமானம் பெறது. ஏன்னா அவங்க தான் வருங்காலத்தை உங்களுக்கு ரசிகா இருக்க போகிறாங்க. இப்போ தலைவரே பார்த்தோம்னா படம்லாம் ஏன் இன்னும் ஓடிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா, அப்பப்போ ரெகுலராக ஹஸ் பீன் ஆக்டிங் இன் ஃபில்ம்ஸ் லைக்டு பை கிட்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு அன்னை ஒரு ஆலயம் வந்தது. அதுக்கப்புறம் 1989 இது ஏவிஎம் படம் ராதாச்சின ராஜா வந்தது. அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா யந்திரன், ரோபோ, சந்திரமுகி, இந்த மாதிரி வரிசையாக பார்த்தோன்னா அங்கே பேய் படம்லாம் சில்ட்ரன் பிடிக்கும். பேய் படங்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி அவர் அப்பப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆடியன்ஸ்லாம் க்ரோ ஆகிறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் ஆகிடுறாங்க ஈஸியாக. ஜெயலலிதா படம் ஓடினதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். யார் ரோபோ படம் பார்த்தா 5 வயசு இருக்க பையனுக்கு இப்போ 20 வயசு இருக்கவனுக்கு அவங்க தலைவர் ரசிகனாக இருக்காங்க அவன் ஈஸியாக. அதுதான் சிம்பிள். அதே தான் அச்சீவ் பண்ணிட்டார் சிவகார்த்திகேயன் யங் கெரியர்லேயே. அப்படிங்கிற போது இது மாதிரி குழந்தைங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்டோரிஸ் அப்படி கொண்டு போக விட்டு பராசக்தின்னு மக்களே மறந்து போயிட்டாங்க. படமும் ஓடாததுக்கு காரணம் மெயினாக இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணது தான். மக்களே நிறைய மொழி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொழிகள்லாம். இப்போது திரும்பி பழைய இதை குப்பையை கிளறி மக்கள் திசை திருப்பி விட்டதுங்கிறது திமுகவோட பங்கு பெரும் பங்கு இருக்குது. எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது தான் நம்மளோட க்ரோத்து ஸ்டாப் ஆகுது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில். பொதுவான இதுவே பாடம் தான் அது. லேர்ன் டில் யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்பாங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம. கீப் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்கில்ஸ், அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் அப்படின்பாங்க ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அப்படிங்கிற போது இந்த மாதிரி அவர் இப்படி போய் டிஎம்கே பக்கம் சேர்ந்து தேவையில்லாமல் அவரோட கரியர் டவுன் பண்ணி விட்டார். திரும்பி ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம்தான், பட் பண்ணிடலாம் அவர். ஆனால் ஏன்னா கோர் ஆடியன்ஸ் இருக்கார் அவருக்கு. ஏன்னா படம் மான் கராத்தேன்னு படம் வந்தது, ஒன்றுமே இல்லை அந்த படத்தில்.
அந்த படம் ஏன் ஓடிச்சு? இப்போ கிளைமேக்ஸ் தான் படத்தில் ஓடிச்சு. உடனே கிளைமேக்ஸ் ஒரு சீன் வரும் பிஃபோர் கிளைமேக்ஸ். பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்து இவங்களாம் வந்து பீப்புள் they'll be ஷோயிங் ஸ்மால் கிட்ஸ் லைட்டிங் லேம்ப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. குழந்தைங்கள்லாம் காமிச்சு அவங்க விளக்க ஏற்றிட்டு இருப்பாங்க. தீஸ் பீப்புள் வாண்ட் யூ டு வின் அப்படிம்பாங்க. அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த சீனு. அப்புறம் ஜெயிச்சு வரா மாதிரி காமிப்பாங்க. நம்மை கேட்டால் வந்து தமிழ்நாட்டுக்கு கட்சிங்கள்லாம் செஞ்ச மிகப்பெரிய கெடுதல் அப்படின்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போனா இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தேவையில்லை அப்படிங்கிறதான ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு மையமாக வச்சு இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் தீக்குளிச்சாங்க அப்படின்றாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைனா வந்து கருணாநிதியே வந்து நம்ம அவர் பையன் தயாநிதி மாறன் வந்து மினிஸ்டராக வந்து ஆக்கினார். அப்போ 2004 பதவிக்கு வந்தோடனே என்னடான்னு கேட்டோன்னா வந்து அவருக்கு ஹிந்தி பேச தெரியும் அப்படின்னு. இப்போ ஹிந்தியை வந்து 1967 வந்து எதிர்த்து நிறைய பேர் தீக்குளிக்கெல்லாம் வச்சு தூண்டி கிண்டி விட்டு அவ்வளோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து திமுக வந்து குளிர் காஞ்சி வந்தாங்க. அப்படிங்கிற போது இப்போ ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெல்லிக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய இது அயோக்கியத்தனம் அது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த போராட்டத்தை வந்து வச்சு மக்களை வந்து கெடுத்த ஒரு விஷயத்தை போய் படம் எடுக்கிறாங்கன்னா அப்போ யாருக்கு வந்து எவ்வளோ கெடுதல் நினைக்கிறாங்கன்னா நமக்கு டவுட்டாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தவரை. ஸோ சிவகார்த்திகேயன் ரொம்ப டேஞ்சரஸ் கேம் இதுன்னு சொல்லலாம். சப்போஸ் ஜனநாயகம் வந்து ஓடி பராசக்தி வந்து படுத்துடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அவர் டோட்டல் டவுன். ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து கட்சி சப்போஸ் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக சிவகார்த்திகேயனுக்கு வந்து அவ்வளோதான், இறங்கும் முகம்தான் ஆகும். சப்போஸ் இப்போ டிஎம்கே வந்து திரும்பி பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா விஜய்க்குமே வந்து ரிஸ்க்கு தான். ஜனநாயகன் வெற்றி தோல்வி, சப்போஸ் ஜனநாயகம் வெற்றி பெற்றது அப்படின்னா திரும்பி அவர் வந்து வெற்றியோ தோல்வியோ அரசியல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் தோல்வி ஆயிடுச்சுன்னா கவலை இல்லை அவருக்கு. பட் சிவகார்த்திகேயன் தான் வந்து பிகர் ரிஸ்க். இந்த படம் வந்து ஓடணும் ஓடாது. பராசக்தி வந்து ஓடலன்னா சிவகார்த்திகேயன் வந்து டோட்டலி டவுன். அவரோட ஃபிலிம் கேரியர் வந்து ரொம்ப இறங்குமுகம் ஆகிடும். அவருக்கு தெரியுமா தெரியல நமக்கு தெரியாது. பட் நம்மளோட அப்சர்வேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய சவால் இது, இந்த படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஜனநாயகனும் வந்து பார்த்தோம்னா அவன் தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிங்கிறாங்க. பட் அது எந்த அளவு இதுன்னு தெரியல, உண்மையும் தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு குரூஷியல் திங் பிஃபோர் எலெக்ஷன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுன்னு சொல்ல தோணுது நம்ம. அதனால தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் உணர்ந்துக்கிட்டு சிவகார்த்திகேயன் டிஎம்கே பக்கம் சேராமல் அவர் வந்து இது கரியரை மூவ் பண்ணாருன்னா அவருக்கு நல்லது தான் தோணுது. இதுக்கு பயனை பார்த்தா சூர்யாவே வந்து பாம்பே ஓடி போயிட்டார். இவங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பாம்பே போயிட்டார் சூர்யா. திரும்ப எப்போ வருவார்னு பார்த்தோம்னா டிஎம்கே வந்து சப்போஸ் தோற்று போயிடுச்சு எலெக்ஷன்லாம் வந்தாங்கன்னா திரும்பி அப்போது சூர்யா திரும்பி வருவார்னு நினைக்கிறோம். அதனால் சிவகார்த்திகேயன் தேவையில்லாமல் டிஎம்கேவோட அலைன் ஆகி போகாமல் இருந்தாலே அவருக்கு வந்து பெரிய வெற்றிகள்லாம் காத்திருக்கு.